9000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான். ஆனால் ஒரு வீடியோ 100 வியூ தொடக்கி என்ன பாடுபடுது? பேசாமல் இந்த யூடியூப் விட்டுறலாமா? ஏய் நண்பா, கையெடு பேடிச்சு. அதை நான் தான் உன்னை மோட்டிவேட் பண்ண வந்துருக்கேன். யார் படித்தது? சும்மா செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. சரி, நீ இப்போ எதுக்கு வந்த? உனக்கு ஏதாவது சக்தி இருக்கா? உன்கிட்ட கேட்டால் எதாவது கிடைக்குமா? பைசா எல்லாம் தரமாட்டேன். அப்படியெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. சரி, நான் அதுதான் கேட்க போகிறேன்னு உடனே எப்படி தெரியும்? மனசே அதுக்கு வேண்டி தானே ஓடிட்டுருக்கேன். அப்போ இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சா தானே கேட்பேன். கரெக்டு தான். என்ன செய்யுது, சைட்டில் ஒரு ஏர்னிங்காக யூடியூப் வீடியோ அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏய் கவலாம் சொல்லாத. நீ இந்த யூடியூப்பில் ஃபிக்மா கோர்ஸ் எல்லாம் விற்றுட்டு தானே இருக்கீங்க. அதில் இன்னும் பைசா வரலையா? ஒரு பக்கம் ஒரு பிக்கப் இல்லாமல் போகுது. நான் சர்டிஃபிகேட்டு கொடுக்கலன்னு நிறைய பேர் ரீசன் சொல்லிவிட்டு படிக்காமல் போயிடுறாங்க. ஓ சரி, இந்த கோர்ஸை நீ எவ்வளோ ரூபாய்க்கு விற்க? வெறும் 399 ரூபா தான். அப்புறம் என்ன 399னா பெர் மந்த்துக்கு? அப்படி இருந்தால் யார் வாங்குவா? நல்ல ரேட் அதிகமாக இல்லை இருக்குது. ஏய் கூமிட்டேன். அந்த கோர்ஸு ஃபிக்மா தான். ஃபிக்மாவை எப்படி கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அது ஒரு UIUX கோர்ஸ் கிடையாது. அந்த டூலை எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும், எவ்வளோ நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த ரியல் லைஃப்ஸில் உள்ள எல்லா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இடையில நிறைய ஜோக்கு சொல்லி விட்றேன், நிறைய ஸ்டோரி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி ஜாலியாக போய்ட்டுருக்கேன். எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அப்போ என்ன, அதுதான் தலையெழுத்து. அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸை ஒரு மந்த்லேயே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் எனக்கு மந்த்லி பேமெண்ட் தான் வைக்கவே முடியும். சரி, ஆஃபர் அதை போட்டு பார்த்தியா? அது என்னத்தை சொல்ல, ஆக்சுவலி நான் சொல்லிக் கொடுக்குற சிலபஸை நிறைய பேர்கிட்ட காமிச்சு, நிறைய சீனியர்ஸ்கிட்ட காமிச்சு, இதை நான் எவ்வளோ ப்ரைஸுக்கு கொடுக்கலாம், என்ன ப்ரைஸுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி விற்கலான்னு நான் கேட்டிருந்தேன். அப்புறம் நிறைய இதே மாதிரி கோர்ஸ் சிலபஸ் கொடுக்குற நிறைய இதை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் நெட்டில். அப்போ 2 மாத கோர்ஸு, 3 மாத கோர்ஸு, 4 மாத கோர்ஸு இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் பேமெண்ட்டு 10,000, 20,000, 30,000, 40,000 இருக்குது. அப்போ இது லாபம் தானே அவங்களுக்கு? ஆமாம், பின்ன ஸ்டார்டிங்கில் இந்த கோர்ஸை நான் 2,000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். ஒரே ஒரு ஆள் வாங்கியிருந்தாங்க. ஒரு 3 மாதத்தில் ஒரே ஒரு ஆள் தான் வாங்கியிருந்தாங்க. அப்போ எப்படி திரும்ப இது 399 இல்லை, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு நிறைய காசு செலவு பண்ண முடியாது, கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நானும் ஓகேன்னு சொல்லி 399 கொடுத்து வச்சுட்டேன் கம்மியாக. சரி, 399 குறவா? அதுவும் கஷ்டம் தானே அவங்களுக்கு. அங்கே தான் எனக்கு யூடியூப் ஒரு ஆப் அடித்து வச்சான். யூடியூப் என்ன ஆப்பு உனக்கு? இல்லை, இப்போ யூடியூப் என்ன பண்ணுவான்னா 399 ரூபா கோர்ஸை வாங்குறவங்கள்ட்டேருந்தே வாங்கிட்டு அதில் என்கிட்ட கொடுக்குறது 236 ரூபா தான் கொடுப்பான். அப்படி வேற இருக்கா? சரி பார்த்துக்கலாம். இன்னொன்று உன்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். இந்த கோர்ஸை நீ யாருக்கு வேண்டி கிரியேட் பண்ண? ஏன் இப்படி கிரியேட் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? அது எனக்கு ஸ்டார்டிங்கில் யாராச்சும் எனக்கு ஈஸியாக சொல்லித்தர மாட்டாங்களா, தமிழில் எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லித்தர மாட்டாங்களான்னு நிறைய தேடினேன். ஒன்றுமே கிடைக்கல. கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கேயாவது கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நிறைய நாள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இல்லை, யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் போடுவேன். அப்படி அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ நிறைய டவுட்ஸ் சொல்லி தரீங்க, நான் 40,000 ரூபா கட்டி UIUX கோர்ஸ் எல்லாம் படித்தேன், அதில் ஃபிக்மா ரொம்ப மினிமலாக தான் சொல்லி தந்தாங்க, பட் உங்கள் ஃப்ரீ வீடியோஸ்லேருந்து நிறைய பார்த்து கற்றுக்குறேன், பட் வீடியோஸ் டாபிக்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது, நீங்கள் கோர்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா, நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது கோர்ஸ் தந்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் என்னோடய மெயின் மோட்டோ என்ன தெரியுமா, சர்டிஃபிகேட்டுக்காக வர்றவங்களுக்கு என் கோர்ஸ் செட்டே ஆகாது. அப்போ இது யாருக்காக வேண்டி கிரியேட் பண்ணேன்? இது யாருக்காகன்னா, எனக்கு விஷயம் தெரிஞ்சால் போதும், எனக்கு நாலேஜ் தேவைப்படுது. இந்த ஃபிக்மாவை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ டீப்பாக, எவ்வளோ என்னென்ன டெக்னிக்ஸு, விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சர்டிஃபிகேட்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். 100% ஷுவர் அவங்களுக்கு இது பெஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும். அப்போ நீ தமிழில் மட்டும்தான் கோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கியோ? ஆமாம். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு தமிழ், மலையாளம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். என்ன எழுதிட்டுருக்கு? சரி, நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க போல். உனக்கு மோட்டிவேஷன் எதுவும் தேவை? நீ ஃப்யூச்சர்லேருந்து வந்திருந்தேன்னா உன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். என்ன கொஸ்டின் கேட்டல? உன்னோட ஒய்ஃபோட நேம்